மல்கியாவிலே உள்ளதான ஒரு கேள்வியை நாம் தியானித்தோம். எதனாலே உம்மை நாங்கள் அசட்டை பண்ணினோம் என்று மல்கியா 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே உமது நாமத்தை இதனாலே நாங்கள் அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறார்கள். அந்த அசட்டை பண்ணக்கூடிய காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம் சென்ற கூட்டத்திலே. எப்படி ஏலி ஆண்டவரை அசட்டை பண்ணினார். ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம் என்ற ஒரு ரீதியில் நாம் பார்க்கலாம். இன்னொன்று, பாவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம். பாவத்தின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, அது நாம் தேவனை கனம் பண்ணுகிறோமா அல்லது கனவீனம் பண்ணுகிறோமா என்பதை காட்டுகிறது. ஏலி, அங்கே நாம் 1 சாமுவேலை வாசித்தோம். தன்னுடைய குமாரர்கள் செய்த பாவத்தை அடக்காத நிமித்தம் அந்த பாவத்தை மிகவும் எளிதாக எடுத்துக்கொண்டார். பாவத்தை லைட்டாக எடுத்துக்கொண்டார். அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று தேவனுடைய நாமம் பலமாய் தூஷிக்கப்படுகிறதனுடைய ஒரு காரணம், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் பாவத்தை மிகவும் சுலபமாக எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். நான் முதல் பெங்களூர் கான்பரன்ஸுக்கு நான் போயிருக்கிறேன். அதுதான் என்னுடைய சிஎஃப்சி கூட்டத்தின் முதல் அனுபவம். காலையிலிருந்து இரவு வரை உள்ள கான்பரன்ஸ்ல நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். இவர்கள் எதை பிரசங்கிக்கிறார்கள், இவருடைய செய்தி என்ன, இவருடைய தரிசனம் என்ன, இவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை கேட்கும்படியாக நான் அந்த கூட்டங்களை கவனிக்கிறேன். அப்பொழுது பாவத்தை குறித்து மிகவும் சீரியஸாக ஒவ்வொருவரும் பேசினார்கள். பிரதானமாக சகோதரர் சகரியாப்பன் அவர்கள் பேசினார்கள். எனக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்வி, கிறிஸ்தவத்திலே வேறு தலைப்பே இல்லையா? பாவத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு கேள்வியோடு கூட நான் சகோதரர் வீட்டுக்கு சென்றேன். அவரிடத்திலே நான் கேட்டேன், பிரதர், வேதத்திலே வேறு தலைப்புகளிலே செய்திகளே இல்லையா? ஏன் உங்கள் சபையிலே பாவத்தை மட்டும் எப்பொழுதும் பாவத்துக்கு எதிராக பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அப்பொழுது சகோதரர் சொன்ன பதில் 2 பாகங்களாக அந்த பதிலை சொன்னார். முதல் பாகம், புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய முதல் வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்டார். நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தும், கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்தும், சபைகளிலே நான் வளர்ந்தும், செய்திகளை கொடுத்தும், ஊழியத்தில் ஈடுபட்டும் இருந்தேன். ஆனால் எனக்கு அதுவரை புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முதல் பிராமிஸ், வாக்குத்தத்தம் எனக்கு தெரியவே இல்லை. அப்பொழுது சகோதரர் சொன்னார், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்றால் நம் சகோதரத்தில் நாம் கேட்டிருந்திருக்கிறோம். ஆனால் கேட்காதவரை எனக்கு தெரியவில்லை. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். இதுதான் முதல் வாக்குத்தத்தம். அதிலே கவனமாய் நீங்கள் பாருங்கள், பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர். கோபம் ஒரு பாவமானால் அந்த கோபத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். இச்சிக்கிறது பாவம் என்றால் அந்த இச்சையை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் அந்த பட்டியலில் போட்டுக்கொள்ளலாம். எல்லா பாவங்களையும் நீக்கி அவளை நம்ம ரட்சிக்கிறவர். ஆனால் இன்றைய கிறிஸ்தவத்திலே செய்தி எப்படி திரித்து கூறப்படுகிறது என்று சொன்னால், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக என்றால் அவர் தமது ஜனங்களை பரலோகத்துக்கு சேர்க்கிறார் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. பாவத்தை குறித்து பேசுவதில்லை. அல்லது உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார் என்பதோடு விட்டு விடுகிறார்களே அல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் பிரசங்கிக்கிறார்கள்? ஏனென்றால் இந்த பாவத்தினுடைய சீரியஸ்னஸை மட்டுப்படுத்தி விட்டார்கள். அது இருந்தால் இருந்து விட்டு போகட்டும். வீட்டுல ஒரு நாய்க்குட்டி தானே இருந்து கொண்டு போகட்டும் என்று சொல்வது போல, ஒரு பூனை குட்டி தானே இருந்து கொண்டு போகட்டும், அது என்ன செய்ய போகிறது? அது இருக்கட்டும். ஒரு பாம்பு குட்டி தானே இருந்து விட்டு போகட்டும் என்று நாம் சொல்லுவோமா? பாவத்தை சீரியஸா எடுப்பதற்கு காரணம், முதல் வாக்குத்தத்தமே பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிக்கிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எது பாவம் என்று தெரியவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. ஆகவே தான் சபையிலே பாவம் இது என்று நாம் கண்டித்து பேசுகிறோம். இந்த பாவத்திலிருந்தெல்லாம் நீங்கள் விடுதலையாக வேண்டும், ஆண்டவர்களை விடுதலை ஆக்குவார், அந்த பாவத்தின் மேல் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி, ஆகவே தான் நாங்கள் வலியுறுத்தி பேசுகிறோம் என்று சொன்னார். 2வது பாகம், அந்த பாகத்திற்கு என்ன விடை சொன்னார் என்றால், அநேகர் பாவத்தை தலைவலியை போல எண்ணிக்கொள்கிறார்கள். தலைவலியா? அந்த நாட்களிலே அனாசின் என்ற ஒரு மாத்திரை இருக்கும். சாதாரண மளிகை கடையிலே, பெட்டி கடையிலேயும் கிடைக்கும் அனாசின். இப்பொழுதெல்லாம் அது இல்லை.
அல்லது சாரிடோன் என்று சொல்வார்கள். ஒரு அனாசின் வாங்கி போட்டால் தலைவலி போய்விடும் என்று சொல்லி இன்றைய கிறிஸ்தவம் பாவத்தை ஒரு தலைவலியை போல பார்க்கிறது. சரியான தலைவலியா ஒரு அமிர்தாஞ்சனம் போட்டால் அல்லது ஒரு அனாசினை போட்டால் சரியாயிரும். ஆனால் நாங்கள் சொல்லுகிறது, இந்த பாவம் தலைவலி அல்ல, இந்த பாவம் ஒரு புற்றுநோய், இந்த பாவம் ஒரு கேன்சர். கேன்சரை போல பார்த்தால் அனாசின் போட்டால் சரியாகிவிடும் என்று நாம் சொல்லுவோமா? இல்லை. எவ்வளவு தீவிர சிகிச்சை பிரிவிலை சேர்ந்து நாம் தீவிர சிகிச்சை எடுத்துக்கொள்வோம் பிரியமானவர்களே. கேன்சர் கொடிதான நோய், அது நம்மை அழித்துவிடும். அதை காட்டிலும் அதிகமான ஒரு கொடிதான நோய்தான் பாவம். அது நம்மை நரகத்திலே கொண்டு அழித்துவிடும். ஆகவே நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா இல்லையா என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், நாம் பாவத்தை எப்படி கையாளுகிறோம். பாவத்தை நாம் சீரிய முறையிலே பார்க்கிறோமா? இஸ் இட் எ வெரி சீரியஸ் இஷ்யூ என்று நாம் பார்க்கிறோமா? அப்படி நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவரை கனம் பண்ணவில்லை என்ற அர்த்தம். ஏனென்றால் ஏலியனுடைய சம்பவத்திலிருந்து அதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். அவனுடைய குமாரன் பாவம் செய்யும் பொழுது அதை அவர் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை, சீரிய முறையில் எடுத்துக்கொள்ளவில்லை. சீரியஸ் என்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன என்று சரியாக தெரியவில்லை, ஆனாலும் சீரிய முறையில் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. இரண்டுமே சீரி என்று வருகிறது என்றால் அது சீறி வரும் பாம்பை போல நாம் பார்க்க வேண்டும். ஆகவே தான் தமிழ்லையும் சீரிய பாவம், இங்கிலீஷ்லையும் சீரியஸ். அநேகர் சீரிய பதிலா அந்த சீல ஒரு கொம்பை குறைச்சிடுறாங்க, சிறிய என்று எடுத்துக்கொள்கிறார்கள். சிறிய அல்ல, அது சீரிய. நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் பிரியமானவர்களே? அநேகர் சொல்லுவார்கள், தமிழ்ல தப்பா எழுதிட்டா ஒரு கொம்பு தானே, அதை போய் நீங்க சீரியஸா எடுத்துக்கொள்கிறீர்களே என்று சொல்லுவார்கள். அந்த சீரியக்கு பதிலா சிறிய என்று போட்டு விட்டால் வாழ்க்கையே வேறு திசையில போய்விடும். பாவத்தை சிறிதாக நாம் எடுத்துக்கொள்கிறோமா அல்லது சீரியதாக நாம் எடுத்துக்கொள்கிறோமா? பிரியமானவர்களே, ஏலி பாவத்தை சிறிதாக எடுத்துக்கொண்டார். தன்னுடைய குமாரர்கள் செய்கிற பாவத்தை சிறிதாக எடுத்துக்கொண்டார். ஆகவே தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீ என்னை அசட்டை பண்ணினாய். இஸ்ரவேல் ஜனங்களும் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள், பலிபீடத்தில் அசுத்தமானதை படைக்கிறார்கள், ஊனமானதையும் நொண்டியானதையும் கொடுக்கிறார்கள். அவர்கள் பலிபீடத்திலே அசுத்தப்படுத்துகிறார்கள். ஆனால் அதை அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. எளிதான முறையில் எடுத்துக்கொண்டார்கள், சுலபமான முறையில் எடுத்துக்கொண்டார்கள், ஏனோதானோ என்று எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே தான் அவர் சொல்கிறார், எதினாலே அசட்டை பண்ணினோம் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அசட்டை பண்ணுகிறதே அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அளவாய் பாவம் நம்முடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. நாம் தேவனை கனம் பண்ணினோமா இல்லையா என்று நமக்கு தெரியாதபடிக்கு பாவம் நம்முடைய கண்களை குருடாக்கி விடுகிறது பிரியமானவர். ஆகவே தான் நாம் பாவத்தை நீக்க வேண்டும். ஆகவே தான் நாம் பாவத்தை சீரியஸாய் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலே பையன் ஒரு பொய் சொல்லுகிறான், அதை நாம் எப்படி நாம் பார்க்கிறோம்? அது உடனே சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோமா? அல்லது யாரையாவது யாருந்தாவது ஒரு தவறாய் பேசிவிட்டான், நாம் என்ன செய்கிறோம்? பெற்றோராய் இருக்கக்கூடிய நாம் அதை சீரியஸாகவும் எடுத்துக்கலாம் அல்லது சிறியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சீரிய முறையில் நாம் எடுத்துக்கொண்டால் நாம் அந்த இடத்துல நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். அந்த ஒரு சின்ன பாவத்திலே அந்த பையனை நாம் சரி செய்யவில்லை என்றால் அடுத்த முறை அவனுக்கு தைரியம் வந்துவிடும், துணிச்சல் வந்துவிடும். ஆகவே அந்த துணிவு வந்ததற்கு காரணம் யார்? பெற்றோர். ஏனால் சிறு காரியத்தை செய்யும் பொழுதே மகனுக்கு, மகளுக்கு அல்லது நம்முடைய பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு நாம் அவர்களை கண்டிக்கவில்லை, அதனுடைய சீரியஸ்னஸை அவர்களுக்கு நாம் சொல்லவில்லை. நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய தெருவிலே வசிக்கக்கூடிய கடைசி வீட்டிலே பார்த்தால் ஒரு மாடு அது இறந்து வெளியே கிடந்தது. தெருவில் உள்ளவர்கள் பேசிக் கொண்டார்கள், அந்த மாடு வீட்டுக்கு வந்தது என்று சொல்லி மாட்டை அடித்து அவர் கொன்று விட்டார். என்னால அதை தாங்க முடியவில்லை. வீட்டிலே மாடு என்ன தங்கத்தையும் வைரத்தையுமா திருடி கொண்டு போகிறது? அது புல்லை தானே திங்க வருகிறது, ஒரு செடியை தானே திங்க வருகிறது, அதற்கு போய் அடித்து கொள்ள வேண்டுமா என்று என்னால அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த நபர் ஒரு செக்யூரிட்டி ஆபீசர், அவர் மீசெல்லாம் வைத்திருப்பார். அவர் சைக்கிளிலே எங்க வீட்டு வழியாக போவார். அந்த சாலையிலே போகும்பொழுது நான் அவருக்கு சாலையில நான் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த சைக்கிள் ஓட்டி கொண்டு வந்தார். அவரை பார்த்து, ஏங்க மாட்டை நீங்க அடிச்சு கொன்னீங்க என்று நான் கேட்டு விட்டேன். மாட்டை அடிச்சு கொண்டவங்க நீங்க தானே என்று கேட்டு விட்டேன். அவ்வளவுதான். அவர் என்னை அங்கே திட்டினாரோ என்னவோ தெரியவில்லை, அதெல்லாம் எனக்கு மறந்து விட்டது. ஆனால் என்னுடைய அப்பாவிடத்துல அவர் புகார் செய்து விட்டார், உன்னுடைய மகன் மரியாதை இல்லாமல் இப்படி பேசிவிட்டான் என்று சொல்லிவிட்டார். உடனே என்னுடைய அப்பா முதல் வேளையாக அவரை வீட்டுக்கு வீட்டிலே போய் நான் கேட்டது தவறு என்று சொல்லி மன்னிப்பு கேள் என்று சொன்னார். என்னால் அந்த வேளையில் என்னாலே அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியவில்லை. நான் எப்படி அவர் மூஞ்சிலை போய் முழிப்பது, எப்படி நான் கேட்பது, அது எவ்வளவு கஷ்டமான காரியம். எங்க அப்பா விடவே இல்லை, போய் நீ கேளு என்று சொல்லிவிட்டார். கேட்காம வீட்டுக்குள்ள வராதே என்று சொல்லிவிட்டார். நான் அழுது கொண்டே போகிறேன், அவர் வீட்டு வாசலே நிற்கிறேன். எனக்கு பயம், அவர் கோமாய் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா அல்லது ஏற்றுக்கொள்வாரா அல்லது என்னை அடிப்பாரா திட்டுவாரா என்று பல கலக்கங்கள்.
நான் சிறிய பையன்தான். ஆனால் அங்கு வாசலில் நின்று நான் நின்று கொண்டே இருந்தேன். அவர் எப்பொழுது வெளியே வருவார் என்று தெரியவில்லை. வெளியே வந்தார். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உலகத்தில் அப்படி கேட்டிருக்க கூடாது என்று சொன்னேன். ஆனால் உண்மை என்ன என்று தெரியவில்லை. அவர் அடித்துதான் கொண்டாரா அல்லது மாடு சீக்க வந்து செத்ததா என்று தெரியவில்லை. அது வேறு பக்கமானால் அந்த மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்த தவறாய் பேசினதற்கு என்னுடைய அப்பா அன்றைக்கு சீரியஸ்னஸ் கற்றுக் கொடுத்தார். பாவத்தை எளிதாய் நாம் எடுத்துக்கொள்கிறோமா பிரியமானவர்களே? பாவத்தை சீரியஸாய் எடுத்துக்கொண்டதுனால தான் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் அவர்கள் தேவனுடைய தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். பாவத்தை சீரியஸாய் தேவன் பார்த்தபடினாலே தான் நம்முடைய சொந்த குமாரனையே கல்வாரி சிலுவிலே மறிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்தார். தன்னுடைய சொந்த குமாரனையை கைவிட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவே என்று கூட அவர் சொல்ல துணியவில்லை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவ குமாரன் கதறக்கூடிய ஒரு நிலையிலே, அந்த அளவுக்கு ஏன் என்று சொன்னால் அது உங்களுடைய என்னுடைய பாவம். அவ்வளவு பாவம் கொடிதான காரியம், அது சீரியஸான காரியம். பாவம் நம்மை நித்தியத்திலே அழித்து விடும், நரகத்தை கொண்டு சென்று விடும். ஆகவே நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம் என்பதனுடைய அடையாளம் நாம் பாவத்தை சீரியஸாக நாம் எடுத்துக் கொள்கிறோமா என்று நாம் நாமே சோதித்து பார்க்க வேண்டும். சிறிய காரியம் மனசாட்சியில குத்தினாலும், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அது உண்மையும் என்னை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு பாவம் ஆண்டவரே. அது பண ஆசையாக இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், மேட்டிமையாக இருக்கலாம். ஆவிக்குரிய பெருமை என்பது அது ஒரு வஞ்சிக்கக்கூடிய ஒரு பாவமா இருக்கிறது பிரியமானவர்களே. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பெருமையான கண்கள், கர்வமிக்க கண்கள். அதை நீங்கள் ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்ற பல மொழிபெயர்ப்புகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்று எண்ணுகிறவன் என்று வாசிக்கிறோம். அதனுடைய விளக்கம் புது தமிழ் மொழிபெயர்ப்பிலையும் அதை குறித்து வாசிக்கிறோம். மற்றவர்களை விட நான் சிறந்தவன். பெரியமானவர்களே, அதை தேவன் வெறுக்கிறார். ஆகவே ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவத்தை நான் சீரியஸா எடுத்துக்கொள்கிறேன். ஒரு காலம் ஆண்டவரே, நான் சகோதர சகரியாப்பன் அவர்கள் சமீபத்திலே ஒரு செய்தியிலே குறிப்பிட்டார்கள், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். நான் அடிக்கடி கற்பனை செய்து கொள்கிறது உண்டு. தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே எனக்கு முன்பாக அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள், நான் கடைசியில நிற்பதாக நான் எண்ணிக்கொள்கிறேன். அவர் உண்மையை சொல்லுகிறார். அதை கேட்கும் பொழுதே கண்ணீர் கண்களிலே வருகிறது பிரியமானவர்களே. கடைசியானவனாய் நான் நிற்கிறதை நான் இமேஜின் பண்ணி பார்க்கிறேன். எவ்வளவு ஒரு தாழ்மையுள்ள ஒரு சகோதரனாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட, ஏனென்று சொன்னால் பாவத்தை சீரியஸாய் பார்க்கக்கூடியவர்கள் தான் பெருமை என்பது எவ்வளவு கொடிய பாவம், தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய பாவம், தேவனை நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு பாவம் என்று நாம் உணர முடியும். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்களை நாம் உயர்த்துவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்கள் மீது மனப்பான்மை எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, நான் இந்த விஷயத்திலே கர்த்தாவே நான் என் கண்களை திறந்துள்ளோம். ஆகவே தான் பவுல் சீரியஸாய் பாவத்தை பார்த்தபடினாலே அவர் தன்னுடைய மரிக்கக்கூடிய தருவாயிலே அவர் சொல்லுகிறார், பாவியிலும் நான் பிரதான பாவி. 3 முறை சொல்லுகிறார், பாவியிலும் நான் பிரதான பாவி என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த பாவத்தை சீரியஸாய் அவர் பார்க்கிற அப்படின்னாலே, சின்ன பாவம் கூட அவர் அதை பெரிய வலிமையான ஒன்றாக நினைக்கிறார். தேவனை பிரிக்கக்கூடிய ஒன்றாக அவர் நினைக்கிறார். தேவனை, என்னுடைய நான் குமாரன், நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று அங்கே கேட்கிறார். நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இந்த 2 காரியங்கள் தான் நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோமா அல்லது கனப்படுத்துகிறோமா என்பதை அது கூறுகிறது. அதாவது தேவனை நாம் கனம் பண்ணுவதும் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம், இந்த 2ம் இருந்தால் நீங்கள் கர்த்தரை அசட்டை பண்ணவில்லை என்று நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, நான் நமக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கர்த்தாவே நான் இன்னும் அதிகமாக நான் கொடுக்க விரும்புகிறேன். எவ்வளவு தூரம் நான் கனப்படுத்துகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே, எனக்கு காண்பியும். என்னுடைய கண்களை பிரகாசிப்பியும் ஆண்டவரே. எந்த அளவுக்கு நான் நமக்கு பயப்படுகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. வேதத்திலே முதல் முறை ஆனரிங் காட், தேவனை கனம் பண்ணுதல் எங்கே வருகிறது என்று சொல்லி நான் தேடி பார்த்தேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே அது வருகிறது. ஆங்கிலத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள், ஆனரிங் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே என்னை மகிமைப்படுத்துகிறவன் என்று வருகிறது. 2ம் ஒன்றுதான். தேவனை மகிமைப்படுத்துகிறதும் ஒன்றுதான், தேவனை கனப்படுத்துகிறதும் ஒன்றுதான். தேவனை கனம் பண்ணுகிறது அல்லது தேவனை மகிமைப்படுத்துகிறது. இந்த முதல் முறையாக வேதத்திலே தேவனை கனப்படுத்தக்கூடிய காரியம் அல்லது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் எதிலே வருகிறது என்று பார்த்தால், எதனாலே தேவன் மகிமைப்படுகிறார் என்பதை குறித்து நாம் ஒரு சிறு ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு வழியை நாம் கண்டுபிடிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்திராகமம் 14:17. நான் அதை வாசிக்கிறேன். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும்
அவன் ரதங்கள், குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ரதங்கள், குதிரை வீரர்கள், பார்வோன் எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். 2 காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் தான் கர்த்தர் என்று அறியும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். உதாரணமாக, நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே திடீரென்று ஒரு பார்ட்டி வைக்கிறார்கள். அந்த பார்ட்டியில் எல்லாருக்கும் வைன் சர்வ் பண்ணுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது ஆல்கஹால் சர்வ் பண்ணுகிறார்கள், ஏதாவது ஒரு விதத்திலே சர்வ் பண்ணுகிறார்கள். நீங்கள் அந்த இடத்திலே குடிக்காமல் அதை வேறு யாருக்காவது கொடுத்து விடுகிறீர்கள். அந்த இடத்திலே ஏன் நீங்கள் குடிப்பதில்லை என்று சொல்லுகிறீர்கள். எனக்கு பிடிக்காது என்றும் சொல்லலாம், எனக்கு இப்பொழுது குடிப்பது போல தோன்றவில்லை என்றும் சொல்லலாம். இல்லாவிட்டால் ஐ எம் அ கிறிஸ்டியன், ஐ எம் அ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ், ஐ வில் நாட் டச் என்றும் நீங்கள் சொல்லலாம். எது தேவனை மகிமைப்படுத்தும்? எது தேவனை கனப்படுத்தும்? நீங்கள் அங்கே இயேசுவினுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது, இயேசுனுடைய பெயரை சொல்லும் பொழுது அவர் ஒரு வல்லமை வாய்ந்தவரா, குறைந்தபட்சம் உங்களுக்காவது தேவன் என்பதை அவர் அறிந்து கொள்வார்கள். அவருடைய பிள்ளை நீங்கள் அவரை கனப்படுத்துகிறீர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அடுத்த முறை அவர்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் சொன்ன காரியம் கண்டிப்பாக ஒரு மனசாட்சியில் வரும். ஓ, இயேசுனுடைய பிள்ளைகள் குடிக்க மாட்டார்கள் என்று அவருக்கு ஒரு சின்ன உறுத்தல் வரும். பிரியமானவர்களே, நான் ஒரு நாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கே எல்லாரும் டின்னர் டைம்ல எல்லாருக்கும் சர்வ் பண்ணினார்கள், ஆல்கஹால் சர்வ் பண்ணினார்கள். அது வைன், அது எந்த உருவத்தில் இருந்தாலும் நமக்கு தெரியாத சர்வ் பண்ணும் பொழுது எல்லாரும் அதை குடித்தார்கள். நான் குடிக்கவில்லை. இன்னொரு சகோதரன், அவர் உகாண்டாவிலிருந்து வந்திருந்தார், அவரும் குடிக்கவில்லை. நான் அவரிடத்தில் கேட்டேன், ஏன் நீங்கள் குடிக்கவில்லை என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐ எம் அ கிறிஸ்டியன். எல்லாரும் சொன்னார், ஐ எம் அ கிறிஸ்டியன், ஐ வில் நாட் டச் ஆல்கஹால் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் இருவரும் ஐக்கியப்பட முடியாத தேவன் இதன் மூலமா ஒருவரை அறிந்து கொள்ள முடியாய் கிருபை செய்தார் என்று சொல்லி நான் அவரும் சேர்ந்துதான் நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் போனோம். அடுத்த அங்கிருந்து பிரியும் வரை நாங்கள் நெருங்கி ஐக்கியமுறையாய் மாறினோம். ஆகவே தேவனை நாம் தேவன் என்று அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டிலே பிதாவை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் தேவனை அறிக்கை பண்ண வெட்கப்படும் பொழுது தூதர்களும் நம்மை பார்த்து வெட்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அவை இங்கே பார்க்கிறோம், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். எப்படி எகிப்தியர் அறிவார்கள்? பார்வோன் போனார், திரும்பி வரவில்லை, என்ன ஆனது என்று ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள். ஒரு பையன் அவன் கேட்கிறான், அப்பா மிலிட்டரியில இருந்தாங்களே, இப்ப போனாங்களே, என்ன ஆச்சுப்பா? அப்பா அந்த சண்டைக்கு போயிட்டு திரும்பி வரவே இல்லையே. அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. செத்துட்டாங்கப்பா. ஏன்பா செத்தாங்க? யாரும் சுட்டுட்டாங்களா? வில் வச்சு கொன்று விட்டார்களா? இல்லப்பா, கடல்ல மூழ்கி செத்து. ஏன்பா அப்பா கடல்ல இறங்கினாங்க? அது கடலை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கக்கூடிய கடவுள் அதை 2ஆ பிரிச்சுட்டாராம். பிரிக்கும் போது அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நம்ம அப்பா போகும்போது தண்ணி மூடிடுச்சு. அப்படியாமா? அந்த கடவுளுக்கு அவ்வளவு பவர் இருக்கா? எகிப்தியர் நானே கர்த்தர் என்பதை அறிவார்கள். ஒவ்வொரு வீடுகளையும் எத்தனை சோல்ஜர்ஸ் மரித்தார்களோ அத்தனை குடும்பங்களிலேயும் பேசியிருப்பார்கள், சொந்தக்காரர்கள் பேசியிருப்பார்கள். அவருடைய மைத்துனர் கேட்பார், அவருடைய தாத்தா கேட்பார், அவருடைய மாமியார் கேட்டிருப்பார்கள், என்னப்பாச்சு இறந்துட்டேன்னு கேள்விப்பட்டனே. ஆமா, எப்படி இறந்தாரு? இது சாதாரண செய்கை அல்ல, இது கடவுளுடைய செய்கை, இஸ்ரவேலுடைய தேவன் அவருடைய செய்கை. செங்கடல் 2ஆய் பிளந்தாராம். அதற்கு பிறகு நம்முடைய ஜனங்கள், என்னுடைய கணவர் அதை கடக்க குதிரையில போய் கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் அது அவர்களை அமிழ்த்தி விட்டது. எத்தனையோ ரதங்களை செய்திருப்பார்கள் அந்த கார்பெண்டர்ஸ் அல்லது அந்த வண்டிகளை செய்யக்கூடிய மெக்கானிக். அவங்க எல்லாம் போய், என்னப்பா ஏன் வண்டி கொஞ்சம் பிழைச்சதா? இல்ல, நீங்க செஞ்ச வண்டியும் எல்லாம் உள்ள அமிழ்ந்து போய்விட்டது. சமீபத்திலே ஒரு செய்தித்தாளிலே, நான் சமீபத்திலே ஒரு சில ஆண்டுகள் இருக்கும் செய்தித்தாளை ஒரு பேப்பரை படித்தேன். அந்த செங்கடலுக்குள்ளாக ரதத்தினுடைய ஒரு சக்கரத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எல்லாம் அழிந்து போய்விட்டது, ஆனால் அதுல உள்ள சக்கரம் கொஞ்சம் கண்டுபிடித்தார்கள். இங்கே இந்த சக்கரம் எப்படி வந்தது என்ற ஒரு பெரிய கேள்விக்கு அந்த ஆய்வு செய்கிறவர் எழுதியிருந்தார், அது அந்த ரதங்களுடைய சக்கரம் என்று சொல்லியிருந்தார். பிரியமானவர்களே, செங்கடலை ஆண்டவர் பிளந்தார் என்று நாம் ஒரு வார்த்தையிலே நாம் சொல்லுகிறோம். செங்கடலை நீர் பிளந்து என்ற அருமையான பாடலை நாம் பாடுகிறோம். ஆனால் அதுக்கு பின்னாக செங்கடலை ஆண்டவர் பிளந்தார் ஏன் என்று சொன்னால், எகிப்தியர் தேவனே கர்த்தர் என்பதை அறியும்படியாக. அந்த எகிப்து நாடு முழுவதுமாக இந்த செய்தி பரவியது. நம்முடைய தலைவர் பார்வோன், எத்தனையோ பார்வோன்கள் அப்படி இருந்தார்கள். ஆனால் பார்வோனுடைய சேனைகள்
அந்த அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் போயிருந்திருப்பார், பாதுகாப்பு அமைச்சர் போயிருந்திருப்பார், அந்த எத்தனையோ அதிகாரிகள் போயிருந்திருப்பார்கள். எல்லாரும் மறித்து விட்டார்கள். சமீபத்திலே தான் தலைப்பிள்ளைகள் எல்லாம் மறித்தார்கள் என்று அழுகை இருந்தது. அந்த அழுகை முடிவதற்கு முன்பதாகவே அடுத்த அழுகை, ஏன் உங்களுடைய சோல்ஜர்ஸ், எத்தனையோ நூற்றுக்கணக்கான போர் வீரர்கள் மறித்து விட்டார்கள். இங்கே நான் வாசிக்கிறோம், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் யார் என்பது தெரிகிறதா பிரியமானவர்களே? நம்ம குடும்பத்திலே கர்த்தர் யார் என்பதை அறிந்திருக்கிறார்களா? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய வாக்குகளின் மூலமாக, நாம் பேசுகிற பேச்சுகளின் மூலமாக. மார்ட்டின் லூத்தர் என்று நான் நினைக்கிறேன், அவருடைய மனைவி திடீரென்று ஒரு கருப்பு ஆடை அணைத்துக் கொண்டு வந்தார்களாம். ஏன் திடீரென்று உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? கருப்பு ஆடை அணிந்து கொண்டிருக்கிறா? யார் செத்து போனார்? கடவுள் செத்துட்டாரு. கடவுளா? கடவுள் எப்படி சாவார்? உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது, இங்க கவலையோட நீண்ட துக்கத்தோட முகத்தை தொங்க போட்டிருக்கீங்க. ஏதோ காரியம் தவறாகி விட்டது என்று சொல்லி அவர் அப்படியே துக்கப்பட்டுட்டே இருந்தாராம். அவர் 2-3 நாள் துக்கப்பட்டுட்டே இருந்தாராம். அவருக்கு எப்படி பாடம் கற்பிப்பது என்று அந்த மனைவிக்கு யோசித்து பார்த்து இது போல கண்டுபிடித்தார்கள். ஒரு இறந்தவர்கள் வீட்டிலே பார்க்க போது போல ஒரு ஆடை அணிந்து விட்டு இறைவன் மறித்து விட்டார் என்று சொல்லி சொன்னார்கள். ஆகவே அங்கே கவலையோடு துக்கத்தோடு இருந்தால் நாம் என்ன அறிக்கையிடுகிறோம்? எனக்கு தேவன் இல்லை என்று அறிக்கையிடுகிறோம். எப்படி நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளோ மனைவியோ கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள்? கர்த்தர் இருக்கிறார் என்று சபையில போகும்போதெல்லாம் சொல்லுகிறார்கள், செய்தி கேட்கும்போதெல்லாம் சொல்லுகிறார்கள், பாடல் பாடும்போது சொல்லுகிறார்கள். ஆனா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது கடவுள் இல்லை, அவர் மறித்து விட்டார். அங்கே எகிப்தியர் என்று சொல்லக்கூடிய இடத்துல எங்களுடைய குடும்பத்தினர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தினர் தேவன் என்று அறிந்து கொள்கிறார்களா? நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்கிறார்களா? ஒளியின் பிள்ளைகளா நாம் இருக்கிறோமா பிரியமானவர்களே? ஆம், இந்த கடினமான சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போக வேண்டாம். இந்த கல்லூரியிலே எதிர்பார்த்த சீட் கிடைக்கவில்லையா? கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கண்டிப்பாய் அவர் நம்மை நடத்துவார். அந்த அறிக்கை, அந்த நேரத்தில் ஒரு நல்ல வசனம், வார்த்தை எடுத்து சொல்லுங்கள். அந்த வார்த்தையை நாம் தியானித்து நம்முடைய மனதில் இருந்தால்தான் அந்த நேரத்தில் ஏற்ற வார்த்தையை தேவன் நமக்கு தருவார். கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பழைய உடன்படிக்கையிலே நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். புது உடன்படிக்கையிலே நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.